பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் எனக்கு சகாயர், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, ஆமென், அதனாலே நாம் தைரியம் கொண்டு. ஆண்டவருக்கு நன்றி. நாம் தைரியம் கொண்டு, விசுவாசிகளாகிய நாம் தைரியம் கொள்ள வேண்டும். ஏன் தைரியம் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற தைரியம், ஆண்டவர் நடத்துவாருங்கிற தைரியம், ஆண்டவர் உதவி செய்வாருங்கிற தைரியம், ஆண்டவர் பாதுகாப்பாருங்கிற தைரியம், இப்படி ஒரு பெரிய தைரியம் கொண்டு. அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? பண ஆசையற்றவர்களாய் நடந்து இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், ஆமென், கர்த்தர் எனக்கு சகாயர். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தான் நம்முடைய உதவி, கர்த்தர் தான் நம்முடைய ஒத்தாசை, கர்த்தர் தான் நம்முடைய சகாயர். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சகாயம் செய்பவர் அவர்தான். எந்த காரியங்களிலும் உதவி செய்பவர் அவர்தான். நமக்கு உதவி செய்யும் கண்மலை, உதவி செய்யும் சகாயர் கர்த்தர் தான். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுகிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எனக்கு பயமில்லை, எதை குறித்தும் பயமில்லை, எந்த சூழ்நிலை குறித்தும் பயமில்லை, யாரை குறித்தும் பயமில்லை, நான் பயப்படேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் பயப்படேன். ஆம், இந்த வாழ்க்கையில் கூட நாம் சொல்ல வேண்டும், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு சகாயரா இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால் ஒன்று செய்ய முடியாது. மனுஷன் என்ன செய்வான்? மனுஷனாலே எதையும் செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தைரியமாய் சொல்ல வேணும், மனிதர்கள் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை பாதுகாக்க தேவன் இருக்கிறார். மனிதர்கள் நம்மை அழிக்க முடியாதபடிக்கு நம்மை காக்க தேவன் இருக்கிறார். மனிதர்கள் நம்மை மேற்கொண்டு விட முடியாதபடிக்கு நமக்கா தேவன் இருக்கிறார். மனிதர்கள் நம்மை தோற்கடித்து விடாதபடிக்கு நமக்கா தேவன் இருக்கிறார். மனிதர்கள் நம்மை ஒன்றும் அசைத்து விட முடியாதபடிக்கு நமக்காய் தேவன் இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரங்களை எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் நாங்கள் தருகிறோம். எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், நடத்துவார். அவருக்கே மகிமை. ஆமென்.